ஏதோ தீவிரமான யோசனையில இருக்கீங்க. மனசே சரியில்லை ஸ்னேகா. என்னாச்சு அண்ணி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பூஜை பண்ணிட்டு இருக்கப்போ எரிஞ்சிட்டு இருந்த கற்பூரம் திடீர்னு அணிஞ்சு போச்சு. அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது சின்ன விஷயம் அண்ணி, இதுக்கு போய் இப்படி அப்செட் ஆனீங்க? உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அம்மா பேசிட்டாங்கன்னு நான் கூட நினைச்சேன். கற்பூரம் அணைஞ்சதுக்கெல்லாம் இப்படி கவலைப்படாதீங்க அண்ணி. நானும் தினமும் வீட்டுல பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்படி கற்பூரம் அணைஞ்சதே இல்லை. இப்படி நடந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்மா. காத்து பட்டு கூட அணைஞ்சிருக்கலாம்ல. இதுக்கெல்லாம் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி. ஒரு பக்கம் கற்பூரம் அணைஞ்சது நீ சொன்ன மாதிரி கூட இருக்கலாம். ஆனா ரெண்டாவது முறையும் கற்பூரம் அணைஞ்சு போச்சு. அதான் எனக்கு தப்பா படுது. இது ஏதோ கெட்ட சகுனம் மாதிரி எனக்கு தோணுதுமா. அண்ணி, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் தினமும் நீங்க பூஜை பண்றீங்க. அந்த பாளையத்தம்மன் நல்லது மட்டும்தான் செய்வாங்கன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. கற்பூரம் அணைஞ்சது அபசகுணம்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஆமா, பூஜையை முடிச்சிட்டீங்களா இல்ல பாதியிலே விட்டுட்டு வந்துட்டீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கம்மா முழுசா பூஜையை முடிக்க முடிஞ்சது? பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அண்ணி, இதுக்காக நீங்க குழப்பமோ பதட்டமோ அடைய தேவையில்லை. கற்பூரம் அணைஞ்சது யதார்த்தமா நடந்திருக்கும். நீங்க எப்பவும் போல மன திருப்தியோட போய் பூஜை பண்ணுங்க. போங்க. அம்மா பழையத்தம்மா தாயே, உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு நான் ஏத்தின கற்பூரம் அணைஞ்சு போச்சு. அம்மா தாயே, இது ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கான அறிகுறியான்னு எனக்கு பயமா இருக்குமா? நீதாம்மா என்னைக்குமே இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். பழையத்தம்மா. டேய் பொன்னுச்சாமி, பொண்ணு பார்க்க கிளம்பிட்டான். நல்ல நேரத்தில் கிளம்பணும். நீ தான் ஓரகிரன்னு நீ தான் சோசியத்தை பற்றி அரை உரையா சொல்லுவீங்க. நீ இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நல்ல நேரமாக இருக்க பார்த்து சொல்லு. பிச்சுமணி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு புறப்படலாம். ஏன்னா மங்களகரமான ஒரு ஓரை 5 நிமிஷம் கழிச்சு தான் வருது. அதுக்காக தான் சொன்னேன். 5 நிமிஷம் தானே? பரவாயில்ல பரவாயில்ல, போகலாம். கல்கி, நான் அழகா மேக்கப் போட்டிருக்கேனா? அழகா இருக்கமா? நீ மேக்கப் போடலன்னு அழகுதாமா நீ. அப்படி சொல்லாதீங்க, எனக்கு வெக்கமா வருது. நான் தானே சொல்றேன், நீ ஏன் வெக்கப்படுற? டேய் டேய், இங்க என்னடா நடக்குது? ஏண்டா அவ அழகா இருக்கான்னு என் பொண்ணுகிட்ட கேக்குறா, நீ மேக்கப் போடாமையே அழகா இருக்கான்னு இங்கிருந்து சொல்ற. இந்த பாரு, முதலும் கடைசியுமா சொல்றேன், நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோ. இங்கிருந்து கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. வள்ளி வள்ளின்னு பேசக்கூடாது, நொல்லி நொல்லின்னு பேசக்கூடாது. குறிப்பா யாருகிட்டையும் பேசக்கூடாது. வாயை பொத்திட்டு வரணும்னா அங்க வந்துதான் நீ உன் போலு வாய்வை திறக்கணும். புரிஞ்சுக்கா? புரிஞ்சுதா? கல்கி, என் கெட்டப் கரெக்டா இருக்கா? மாப்பிள்ள மாதிரி தெரியறனா? தெரியற. ஏன்னா நம்ம அப்பா வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையில இருக்காரு. அம்மாவும் நல்லா ரிச்சா புடவை கட்டியிருக்காங்க. நம்ம இன்னொரு அப்பாவும் புரோக்கர் மாதிரி தான் கண்ணுக்கு தெரிறாரு. ஆனா எல்லார் கெட்டப்பும் கரெக்டா இருக்கு. என் கெட்டப் கரெக்டா இருக்கா பாரு. அத விடுப்பா, முதல்ல ஏன் கெட்டப் கரெக்டா இருக்கான்னு பாரு. நான் உன் தங்கச்சி மாதிரி இருக்கனா? என்னங்க? என்னம்மா? ஏப்பா, என்னத்தான் என்னங்கன்னு கேக்குறேன். இல்ல வள்ளி, இல்ல இப்ப சொன்ன என்னங்க, இந்த ஒரிஜினல் என்னங்க தான். சரி, இங்க பாருங்க, அவர் என் புருஷ மாதிரி நடிக்க வந்தவரு. அழகா பட்டு வெட்டி சட்டெல்லாம் போட்டு என் புருஷ மாதிரியே இருக்காரு. அதே மாதிரி நான் அவருக்கு பொண்டாட்டியா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி மாதிரியே இருக்கேன். நீங்க இப்ப புரோக்கரா தானே அங்க வரீங்க. ஆனா நீங்க எந்த மாதிரி காஸ்டியூம்ல வரீங்க? எப்பவுமே நீங்க புரோக்கரா போகும்போது பைஜாமா ஜிப் எடுத்துட்டு ஒரு பேக்கோட தானே போவீங்க. இன்னைக்கே அது மிஸ்ஸிங். அது வேற ஒண்ணும் இல்ல வள்ளி, அவன் நம்ம வீட்டுக்கு வந்தான்ல, அதுல இருந்தே நான் போடுற பைஜாமா ஜிப்பாவை இவன் போட்டு இருந்தான். அந்த நாத்தம் முடிச்ச ஜிப்பாவை மறுபடியும் நான் போடணுமா? என்ன பார்த்தா பிச்சைக்காரன்னு சொல்லுவான். அதனால அந்த ஜிப்பாவை தூக்கி இன்னொரு பிச்சைக்காரன்னு கொடுத்துட்டேன். போதும், 10 வாட்டி பிச்சைக்காரன் சொல்லாதீங்க. அவர் என் புருஷன். வாய் மூடுறி. இப்ப சொல்ற கேட்டுக்கா, இங்க இருந்து புறப்படுற வரைக்கும் புருஷங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரவே கூடாது. ஆமா, இந்த காரு அந்த வீட்டுக்கு போய் நின்னதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போகும்ல, அப்போ இவனை பார்த்து ஒரே ஒரு தரம் புருஷன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணும். அதுக்கு முன்னாடி புருஷன் காருக்குள்ளேயோ வெளியே ஏதாவது பேசின கடுப்பாயிருவான். ஆமா சொல்லிட்டேன். பொன்னுச்சாமி, ஏன்டா டென்ஷன் ஆகுற?
5 நிமிஷம் ஆச்சானே பாரு. ஆ? அப்பா ஆ. 6 நிமிஷம் ஆகி போச்சு. அப்ப கிளம்பலாம். சரி கிளம்புவோம். ஆ. கிளம்பலாம். ஏய் குமார் வண்டி எடு. ஷோ, இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணுமே. அம்மா அம்மா ஏன்பா, பிறந்த நாள் அதுவுமா வீட்ல இருக்கிறத விட்டுட்டு வெளியவே ஏன் சுத்திட்டு இருக்க? அம்மா ஃப்ரெண்டை பார்க்க போனேம்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? ம் ஃப்ரெண்டையா பார்க்க போன? ம் ம், உண்மையை சொல்லு. எந்த ஃப்ரெண்ட பார்க்க போன சொல்லு. மா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பிறந்த நாள் அதுமா, கேள்வி மேல கேள்வி கேட்காதம்மா. என் செல்ல அம்மால. என்னம்மா உன் மகன் உனக்கு ஐஸ் வச்சு பேசிட்டு இருக்கான்? தாத்தா, நான் ஏன் தாத்தா எங்க அம்மாவுக்கு ஐஸ் வைக்க போறேன்? தினமும் உங்களுக்கு தானே ஐஸ் வைப்பேன். ஏண்டா எனக்கு ஐஸ் வச்சு என்ன சாதிக்க போற? உங்க அம்மாவுக்கு ஐஸ் வச்சுன்னா நிறைய பணம் கொடுப்பா. டேய் மணி, உனக்கு விஷயம் தெரியுமா? உன் பிறந்த நாள் உன் தாத்தாவுக்கே தெரியல. நான் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது. அம்மா ரேணுகா, நீ ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே என் பேரனுக்கு கோயில் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? அவனோட பிறந்த நாளே உங்களுக்கு தெரியாதப்போ அவனோட பேர்ல எப்படி நீங்க அர்ச்சனை பண்ணிருக்க முடியும்? நீ எனக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு வந்து எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னா. பேரு நட்சத்திரம் என்னன்னு கேட்டேன். நம்ம மணியோட ராசி நட்சத்திரம் இது எல்லாத்தையும் சொன்னா. அப்ப கூட எனக்கு நம்ம மணிக்கு பிறந்த நாள்னு எனக்கு ஞாபகமே வரலம்மா. அப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பிறகுதான் அங்க வந்து அந்த பொண்ணு அர்ச்சனை பண்ண பேரு நட்சத்திரம் அப்படியே மணிக்கு ஒத்து போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? அது எப்படி அச்சு பெசங்காம பேரு நட்சத்திரம் ராசி எல்லாம் அப்படியே ஒத்து போகும்? அதாம்மா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ அர்ச்சனை பண்ணதே எனக்காக தான் தாத்தா. அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் புரியும். டேய் மணி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை தாத்தா. டேய், மனசுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும் இல்லை தாத்தா, நீங்கள் அம்மாட்ட பேசிட்டு இருங்க, நான் வரேன். அது சரிப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். பேரு ஒரே ராசி எல்லாம் இருக்கும், ஒரே நட்சத்திரம் கூடவா அப்படியே இருக்கும் மாறாம? அம்மா, சில ஜாதகம் அப்படியே ஒத்து போகும். எது எப்படியோ என்னோட பேரன் பிறந்த நாளைக்கு எனக்கே தெரியாம அவன் பேருக்கு அர்ச்சனை பண்ண அந்த பாக்கியத்தை அந்த பாளையத்தம்மா எனக்கு கொடுத்துட்டா. அவ மகிமையே மகிமைதாம்மா. எல்லாம் நல்லதுக்குதாம்மா. தாத்தா, எங்க என் அருமான? என்னம்மா அது கையில? அவனுக்கு கிஃப்டும் கேக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு தங்கச்சியா உன் அண்ணனுக்கு நீ இப்படி வாங்கிட்டு வந்திருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ இருக்கிற மனநிலைமையில நீ இத வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் எப்பவும் நல்ல மனநிலைமையில தாமா இருக்கேன். நீ இப்படி கேக்குறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா நீ எங்க கிட்ட நடந்துகிட்டது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா மேகலா? நீங்க எதை கேக்குறீங்க? அந்த சூனியக்கார கிழவிய நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்ட. அது மட்டும் இல்லாம அவளுக்கு எதிரா செயல்பட்ட உங்க தாத்தாவையும் நீ நல்லா கண்டபடி திட்ட ஆரம்பிச்ச. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையாமா? அம்மா மேகலா, நீ இப்ப சாதாரணமா தானே இருக்க? நார்மலா இருக்கியா? நான் எப்பவும் போல நார்மலா தாமா இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அம்மாடி மேகலா, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இனிமே அதை பத்தி நம்ம பேச வேண்டாமா? உன் அண்ணன் பிறந்த நாளுக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்க. போமா, போய் ரெடி பண்ணு போ. என்னப்பா ஆளே மாறி போயிட்டா? அம்மா, நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்குமா, கவலைப்படாதம்மா. அப்படியாப்பா? அந்த பாளையத்தம்மா என் பொண்ண நல்ல விதமா மாத்திட்டாளாப்பா? அப்பாட, இப்பதான்ப்பா எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அம்மா அம்மா என்னப்பா? அம்மா, என் பிறந்த நாள் பெருசா மேகலா அந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்காம்மா. இது என்ன சாமின்னு சொல்லு. அப்பா அப்பா, என்னம்மா? வாங்கப்பா. நம்ம மேகலா இவனுக்கு பிறந்த நாள் பரிசா இந்த கிஃப்ட கொடுத்திருக்கா. என்ன சாமிப்பா இது? கருப்பண்ணசாமிமா. பிறந்த நாள் பரிசா கருப்பண்ணசாமி படம் கொடுத்திருக்காளே. இத பொதுவா யாரும் பூஜை ரூம்ல கூட வைக்க மாட்டாங்கம்மா. இந்த போட்டோவை கொடுத்துட்டு மேகலா என்ன பண்ணான்னு தெரியுமா?
மணி மணி இங்க வா. தங்கச்சி ஆசையா கூப்பிடுறேன்ல, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்காக பர்த்டே கிஃப்ட் வச்சிருக்கேன். கேக் அப்புறம் வெட்டிக்கலாம். முதல்ல கிஃப்ட் ஓபன் பண்ணி பாரு. ஓபன் பண்ணி பாரு. ஆமா என்ன சாமி இது? தெரியலையா? நல்லா பாரு, என்ன நல்லா பாரு. அப்புறம் போட்டோவை பாரு. அந்த போட்டோல இருக்க உருவம் என்னன்னு தெரியுதா? ஏய், நான் யாருன்னு நினைச்ச? உன் தங்கச்சி மேகலானா? இல்ல, நான் யாருன்னு தெரியுமா? நல்லா பாரு, என்ன நல்லா பாரு. பாரு, என் முகத்தை பாரு, என்ன நல்லா பாரு. அப்பா, என்னப்பா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேகலா நல்லா பேசினா. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா இருக்கேன்னு சொன்னா. நாம அதை கேட்டு சந்தோஷப்பட்டோம். இப்ப திடீர்னு பார்த்தா இப்படி பண்ணிருக்காளே. என்னப்பா இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, நான் சொன்னேன்ல, ஒரு தீய சக்தி அவளை தீண்டி இருக்கு. இந்த பாளையத்தம்மா என் பேத்திய ஒரு தீய சக்தி தீண்டி இருக்கு. நீதாம்மா அவளை காப்பாத்தணும். அம்மா பாளையத்தம்மா, தாயே. ஹலோ, நான் கண்ணப்பன் பேசுறேன். மளிகை கடை தங்கராசு தானே? இங்க பாரு தங்கராசு, இப்போ பையனை அனுப்பியிருக்கேன் லிஸ்ட் போட்டு. கொஞ்சம் லிஸ்ட்ல உள்ள பொருளை எல்லாம் அப்படியே அனுப்பிச்சு விட்டுருங்க. இன்னொரு 1 ஹவர்ல கிடைக்கிற மாதிரி பண்ணிடுங்க, சரியா? மாமா, என்னம்மா? மளிகை கடை அண்ணாச்சியோட தானே பேசிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா. 1 கிலோ இஞ்சியும் 1 கிலோ பூண்டும் அனுப்ப சொல்லுங்க மாமா. தங்கராசன, அப்படியே 1 கிலோ இஞ்சி பூண்டு கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க, சரியா? சரிண்ணா, ஓகேண்ணா. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அம்மா, அப்படியே கொஞ்சம் கீழே வாமா, பேசணும். சரி பாரு. இது நம்ம மருமக அபிராமி தானா, இல்ல கோயில் வாசல்ல பார்த்த பேயா? எப்படி கண்டுபிடிக்கிறது? பேய்க்கு கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா ஸ்கூட்டியே ஓட்டுதே. சரி, இதுவா பேச்சு கொடுத்து பார்ப்போம். அபிராமி தானா இல்ல அங்க பார்த்த பேயான்னு இப்ப டெஸ்ட் பண்ணிடுவோம். என்ன மாமா கூப்பிட்டீங்க? அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சம்மா. என்ன மாமா அப்படியே இழுக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க மாமா. அது ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைச்சம்மா, மறந்து போச்சுமா, மறந்து போச்சு. சரி பரவாயில்ல, விடுங்க மாமா. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச புதினா சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். வந்து முதல்ல டிஃபனை சாப்பிடுங்க, சரியா? நமக்கு பிடிச்ச புதினா சட்னி அரைச்சு கூப்பிடுதுன்னா இது கண்டிப்பா அபிராமியா தான் இருக்கணும். ஏன்னா அது இது இல்லை. மாமா, மாமா. சொல்லுமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா. ஏதாவது அத்தை என்னை பத்தி சொன்னாங்களா? அதை என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறீங்க தானே? ஒன்னும் இல்லம்மா, அவ என்னைக்குதான் உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்கா. இங்க பாரு, அவ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு உன் மேல பரிபூரணமான நம்பிக்கை இருக்குமா. ஆனா
ஆனா என்ன மாமா? அது வந்து என்கிட்ட சொல்ல என்ன மாமா தயக்கம் உங்களுக்கு? ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க, கரெக்டா? என்னன்னு சொல்லுங்க மாமா. ஆமா அபிராமி, அதை எப்படி சொல்றதுன்னு தான், இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். மாமா எதையும் யோசிக்காதீங்க, மனசுல என்ன நினைச்சீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்க. மாமா ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனா தயங்குறாரே. என்னவா இருக்கும்? ஆனா இவர் இப்படிலாம் இருந்ததே இல்லையே, மனசுல பட்டதை டக்குன்னு சொல்லிடுவாரே. மாமா நீங்க என்கிட்ட எதை வேணாலும் சொல்லலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன் மாமா. ஏன்னா உங்க மேல எனக்கு அவ்வளோ மரியாதை மாமா. நீங்க சொன்னதை என்னைக்காவது நான் தட்டியிருக்கேனா மாமா? நீங்க எது சொன்னாலும் என்னோட நன்மைக்காகவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் தான் இருக்கும். 10 வருஷமா நான் உங்களை பார்க்கறேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா மாமா? இது வரைக்கும் நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை, எப்பவும் செய்யவும் மாட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க மாமா. அம்மா, உங்க அத்தை ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காமா. நேத்து வழுக்கி விழுந்துட்டாள்ல. என்ன சொல்றீங்க? அந்த சம்பவத்துல இருந்து உன் மேல ரொம்ப கோபமா இருக்காமா. அவளுக்கு வலி தாங்காம துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு நீ காரணமா இல்லையான்னு அந்த கடவுளுக்கு தாமா தெரியும். மாமா நான் பாளையத்தம்மனை கும்பிடுறவ மாமா, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இங்க பாருங்க மாமா, அந்த பாளையத்தம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் கீழே எண்ணெயை ஊத்தல. எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியாது மாமா. அத்தை எப்படி வழுக்கி விழுந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது மாமா. இதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்கும்போது அத்தை என் மேல பழி போடுறது தப்பு இல்லையா மாமா? சொல்லுங்க மாமா, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் மாமா. அபிராமி, நீ அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியுமா. ஆனா மாமா நீங்க தயங்கறத பார்த்தா நான் செய்யாத தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க, அதானே மாமா? அதெல்லாம் இல்லம்மா. ஆனா கிட்டத்தட்ட அப்படித்தான் வச்சுக்க அபிராமி. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து 10 வருஷம் ஆச்சுல்ல. நான் உங்ககிட்ட ஒரு நாள் இப்படி எல்லாம் பேசினது இல்லம்மா. அது உனக்கும் தெரியும். உனக்கு தான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன்னு வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க. அது உனக்கும் நல்லா தெரியும். அதனால தான் உன் அத்தைக்கிட்ட எப்பவுமே நான் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கும் நல்லா தெரியும். உன்னை நான் எப்பவுமே என் மருமகளா நினைச்சது இல்லம்மா, என் மூத்த மகளாதாம்மா நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டோட மூத்த மக நீதாம்மா. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ மாமா. மாமா நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, ஆனா அத சொல்ல தயங்கிட்டு இருக்கீங்க. எந்த முடிவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க மாமா. அம்மா, நீ கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரியாமா? மனத்தை கல்லாக்கிக்கிட்டு தாம்மா சொல்றேன். ஏ மாமா, என் அம்மா வீட்டுக்கு போ சொல்றீங்களே, எனக்கு எங்க மாமா அம்மா வீடு இருக்கு?